ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் இந்த லெந்து காலங்களிலே தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த லெந்து காலங்களின் இந்த கடைசி வாரத்தை பரிசுத்த வாரம் என்று சொல்லி திருச்சபைகளிலே அனுசரிப்பது உண்டு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவர் வாழ்வில் சந்தித்த காரியங்களை தியானிப்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பலனாயிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாட்களிலே பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம்தான் அவர் சிலுவையின் பாடுகளை சந்திப்பதற்கு முன்பு எழுதப்பட்ட சம்பவித்த காரியங்களை அங்கே மத்தேயு பதிவு செய்திருக்கிறார். சில காரியங்களை நாம் தேவ பிரசன்னத்தில் தியானிப்பது நமக்கு மிகுந்த பலனாயிருக்கும். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நாம் வாசித்தால், இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சிலுவையின் பாடுகளை சந்திப்பதற்கான 2 நாட்களுக்கு முன்னதாகவே, பஸ்கா பண்டிகைக்கு முன்னதாகவே அவர் சிலுவையில் அறையப்படுகிற நேரம் வந்தது. மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்க போகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து அவர் முன்னமே அறிந்திருந்தார். முன்னமே அறிந்திருந்தது மாத்திரமல்ல, அதை தீர்க்கமாக, துல்லியமாக, தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை அவர் முன்னமே அறிந்திருந்தார். தான் கடந்து செல்ல போகிற ஒரு கடினமான பாதையிலையும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிற ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமாக, தீர்க்கமாக, தெளிவாக, சந்தேகத்தோடு அல்ல, குழப்பத்தோடு அல்ல, இயேசு மிக தெளிவாக அறிந்து வைத்திருந்தார். தன் வாழ்வில் சந்திக்க போகிற பாடுகளின் நிமித்தம் அவருடைய ஆவியிலே அவர் மனக்குழப்பம் அடையவில்லை. அவருடைய மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்த பொழுதும் கூட, அவருடைய ஆத்துமா வியாகுலப்படுகிற அந்த நேரத்திலும் கூட, அந்தகாரத்தினுடைய இருள் சூழ்ந்து கொள்ள போகிற அந்த நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியிலே, உள்ளான மனிதனிலே தன் வாழ்வில் நடக்க போகிறதையும், தான் சந்திக்க போகிற சவால்களையும் அவர் மிக தீர்க்கமாக, தெளிவாக அறிந்திருந்தார். அதற்கு காரணம் என்ன? அவருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருந்த அந்த உறவு. மறுரூப மலையிலே மோசே, எலியா 2 தேவ மனிதர்கள் எருசலேமில் படப்போகிற பாடுகளை குறித்து சம்பாசித்தார்கள். இயேசு முன்னமே தம்முடைய சீசர்களிடத்திலே சொல்லியிருந்தார், எருசலேமிலே மனுஷகுமாரன் பாடுபடவும், நிந்திக்கப்படவும், தூஷிக்கப்படவும், சிலுவையிலே அறையப்படவும், ஒப்பு கொடுக்கப்படவும் வேண்டும் என்பதை. இவைகளுக்கு காரணம் என்ன?
அவருக்குள் இருந்த அந்த தேவ உறவு, தேவனோடு அவர் தனித்து இருந்த அந்த உறவு, தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவனோடு இருக்கக்கூடிய உறவு ரொம்ப முக்கியம். நம் வாழ்வில் எது நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டுமானால் தேவனோடு கூட இருக்கக்கூடிய உறவு. இந்த தேவனோடு இருக்கக்கூடிய உறவை நாம் கட்டி எழுப்புவது எப்படி என்றால், தனித்து தேவ சமூகத்தில் போய் அமர்ந்து எந்த நிபந்தனையோடும் அல்ல. சிலர் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உபவாச நாளை நியமிக்கும் போதே அந்த உபவாச நாளிலே ஒரு பெரிய டார்கெட்டோடு வருவார்கள். தங்களுடைய தேவைகள், தங்களுடைய சவால்கள், தங்களுக்கு இருக்கக்கூடிய காரியத்திலே கர்த்தர் நன்மை செய்ய வேண்டும், அற்புதம் செய்ய வேண்டும், சிறையிருப்பை திருப்ப வேண்டும் என்கின்ற ஒரு டார்கெட்டோட, ஒரு நிர்பந்தத்தோட, ஒரு நிபந்தனையோடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருவார்கள். ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திற்கு வருவார்கள். எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்திற்கு வருவது தவறு அல்ல. ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க போகிற காரியங்களை ஆண்டவர் முன்கூட்டியே நம்முடைய வாழ்க்கையிலே அறிவிப்பார். என்னுடைய இந்த ஊழிய பாதையிலே என்னுடைய சிறு வயது முதல் தேவனோடு நடந்ததில் நான் கற்றுக்கொண்ட ஒன்று, என் வாழ்வில் சம்பவிக்க போகிற காரியங்களை அநேக தடவை முன்கூட்டியே ஆண்டவர் அறிவித்திருக்கிறார். முன்கூட்டி, அது நன்மைக்கான காரியமாக இருந்தாலும் சரி, நான் சந்திக்கிற ஒரு சவாலான கடினமான பாதையாக இருந்தாலும் சரி, அதை தேவன் என்னுடைய ஆவியிலே முன்னமே வெளிப்படுத்தி என்னை அதற்கு ஆயத்தப்படுத்தி இருப்பதை என்னுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற தடவை கண்டதினால், அப்படிப்பட்ட கடினமான பாதைகள் வரும்பொழுது இந்த கடினமான பாதைகளை முன்னதாகவே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரே, உணர்த்தி இருக்கிறாரே. அப்போ இந்த பாதையிலே இதை கடந்து போவதற்கு பலன் தருவார். இதை கடந்து காரியங்களை வெற்றி சிறக்க, காரிய சித்தியை உண்டாக்க தேவையான அனுகூலங்களை தேவன் உண்டாக்கி தருவார் என்கின்ற மகிழ்ச்சியோடு நான் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறேன், அமர்ந்திருக்கிறேன், ஜெபித்திருக்கிறேன், கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த தேவ உறவு ரொம்ப முக்கியம். இந்த தேவ உறவை ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் கட்டி எழுப்ப முடியும். வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேத வசனங்களை தியானிக்கும் பொழுதுதான் இந்த ஜெபம் என்கின்ற உறவுக்குள் நாம் பில்டப்பாகி இருக்க முடியும். ஜெபம் என்கின்ற உறவை கட்டி எழுப்பும் பொழுது தான் தேவ உறவுக்குள்ளாக நாம் கட்டப்பட்டவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுருவினுடைய வாழ்க்கையில பாருங்கள், கொர்நேலியு வீட்டிலிருந்து மனிதர்கள் தேடி வரும்போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எந்தவித தயக்கமும் இன்றி, சந்தேகமின்றி அவர்களோடு போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த வேத வாசிப்பின் மூலமாக தேவ உறவை நாம் கட்டி எழுப்புவோம். அப்படி நாம் கட்டி எழுப்பும் பொழுது நம்முடைய வாழ்வில் எதிர்காலத்தில் நாம் சந்திக்க போகிற காரியங்களை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஆவியிலே வெளிப்படுத்தி, அதற்கு நம்மை தயார்படுத்தி, நம்மை ஆயத்தப்படுத்தி அந்த காரியங்களை மகிமையாக ஆண்டவர் சிறக்க பண்ணுவார், மகிமையாக நடத்தி தருவார். இந்த லெந்து காலங்களிலே விசேஷித்த நாட்களை நாம் நியமித்து உபவாசித்து ஜெபித்திருப்போம், வேதத்தை வாசித்திருப்போம். இந்த வாரத்தோடு இந்த லெந்து நாட்கள் முடிய போகிறது. இந்த லெந்து நாட்கள் முடிந்தாலும் தேவ உறவுக்குள் இருக்கிற வாழ்க்கை நமக்கு முடிந்து போகவே கூடாது. லெந்து காலங்கள் முடிந்து போகலாம், ஆனால் நம்முடைய பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய அர்ப்பணிப்பு உள்ள வாழ்க்கையும் இந்த லெந்து காலங்களில் எப்படி மிக நெருக்கமாக உபவாசித்து வேதத்தை தியானித்து ஜெபித்து நம்மை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தேவ சமூகத்தில் நெருங்கி கிட்டி நாம் வந்தோமோ, அதே போலவே
இனி வருகிற நாட்களிலும் நாம் தேவ உறவை கட்டி எழுப்புவோமானால் நம்முடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஆவியிலே வெளிப்படுத்தி உணர்த்தி நம்மை அற்புதமாக நடத்துவார். அப்படி ஆண்டவர் உணர்த்தி நடத்தும் பொழுது, அந்த காரியங்களை நாம் சந்திக்கும் பொழுது, மனதளவிலோ சரீரத்தின் அளவிலோ ஆவியிலேயோ நாம் சோர்ந்து போகாமல் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்லுவதற்கு அது நமக்கு மிகுந்த பலனாயிருக்கும். இந்த பரிசுத்த வாரத்தில், இந்த லெந்து காலங்களிலே எப்படி தேவனோடு நாம் நெருங்கி ஜீவிக்க அர்ப்பணித்து செயல்பட்டோமோ, இந்த லெந்து காலங்களுக்கு பிறகும் அப்படி அர்ப்பணித்து செயல்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். அன்பின் நல்ல ஆண்டவரே, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று தன் வாழ்வில் சந்திக்க போகிற முக்கியமான காரியங்களை அறிந்து வைத்திருந்தவர், அதற்கு முன்னதாகவே தன்னை அதற்கு ஆயத்தப்படுத்தி இருந்தவரே, உம்மை பின்பற்றி வருகிற நாங்களும் சிலுவையை சுமந்து உமக்கு பின்பாக நடக்கிற நாங்களும் இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவ உறவுக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருந்து எங்கள் வாழ்வின் காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஒரு வெளிப்பாடு உள்ள மனிதனாக மனுஷியாக வாழ ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.